بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கொள்கையில் உறுதி. இந்த தலைப்பு ஒரு காலத்திலே இன்று இந்த நல்லொழுக்க பயிற்சி முகாமிலே பேசப்படுவது போன்று ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம் என்று எல்லா பகுதியிலும் பேசப்பட்ட தலைப்பு. அப்படி இது போன்ற நெருப்பை போன்ற தலைப்புகளை அன்று இந்த கொள்கைவாதிகள் பேசியதன் காரணத்தால்தான் எந்த ஒரு காலத்திலும் அசைக்க முடியாத ஒரு கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ புயல்கள், எத்தனையோ வெள்ளங்கள், எத்தனையோ சூறாவளிகள், அத்தனையும் தாண்டி இந்த ஜமாஅத்து நடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே மக்கள் அதிகமான அளவிலே இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே தமிழக அளவிலே ஒரு 100 பேர்கள் 200 பேர்கள் என்று இருந்த இந்த ஜமாஅத்து இன்று பல லட்சங்களை தாண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வளர்ச்சியை கண்ட இந்த ஜமாஅத்திலே இந்த தலைப்பு மீண்டும் மீண்டும் மக்களிடத்திலே, நம்முடைய கொள்கை சகோதரரிடத்திலே பேசப்பட வேண்டும். ஏனென்றால் எங்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதோ, எங்கு எழுச்சி அதிகமாக இருக்கிறதோ, அந்த ஜமாஅத்திலே நிச்சயமாக கொள்கை சரிவுகள், கோளாறுகள், கலைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் நாம் இந்த தலைப்பை அதிகம் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலும் இது போன்று பயிற்சி முகாம்களிலும் பேச வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த கொள்கையில் உறுதி தலைப்புக்குள்ளே செல்வோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்து ஃபுஸ்ஸிலத்தில், அதாவது 41வது அத்தியாயம் 30வது வசனம், யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்களோ, சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் மலக்குகள் இறங்குகின்றார்கள். அப்படி இறங்கி அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், சுபச்செய்தி பெறுங்கள் என்று அந்த மலக்குகள் சொல்கிறார்கள். இதை நாம் குர்ஆனிலே ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்திலே 30வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே அவர்கள் உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றார்களோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த வசனம் சூரத்து அஹ்காஃப்ல, அதாவது 46வது அத்தியாயத்துல 13வது எண்ணில் பதிவா இருக்கக்கூடிய வசனமாகும். இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா
கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து இது ஆயத்து, அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்கின்றார். சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், இஸ்லாத்துல எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லுங்கள். லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக், அந்த அறிவுரையை கேட்ட பிறகு வேறு யாரிடத்திலும் போய் நான் அறிவுரை கேட்கக்கூடாது. அப்படி ஒரு மணியான ஒரு அறிவுரையை, ஒரு முத்தான ஒரு மொழியை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நறுக்கு தெரித்தார் போன்று சொல்கின்றார்கள். குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகிம், அந்த கொள்கையில் நீ உறுதியாக இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். இது முஸ்லிம்ல 55வது ஹதீஸாக பதிவாகிறது. இஸ்லாத்துல நான் இணைந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், இதுல ஒரு அழகான ஒரு கருத்தை எனக்கு சொல்லுங்க என்று கேட்கின்ற பொழுது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கொள்கையை ஏற்றுக்கொள், அந்த கொள்கையில உறுதியாக இருந்து கொள். அல்லாஹ்வை நம்பினேன் என்றால் கொள்கை, அந்த கொள்கையில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் சொல்கின்றார்கள். நாம எல்லோருமே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இந்த கலிமாவை மற்றவர்களை விட இன்றைக்கு எல்லோருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றுதான் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்களிலே நாம் அதனுடைய முழுமையான அர்த்தத்தை விளங்கி ஏற்றிருக்கின்றோம். அப்படி ஏற்று இந்த கொள்கையிலே நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே இறைவன் நமக்கு சோதனைகளை வைப்பான். அப்படி சோதனைகளை வைக்கக்கூடிய அந்த கட்டத்திலே, சோதனைகள் ஏற்படக்கூடிய அந்த கட்டத்திலே நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. அந்த கொள்கையில உறுதி பிடிப்புடன் பிடிமானத்துடன் இருக்க வேண்டும். அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நம்பிக்கை கொண்ட பிறகு அதுல உறுதியாக இருந்து கொள் என்று சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸும் கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. அடுத்து இன்னொரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தி புகாரியில 2941, 4553, அதுபோன்று முதல் பாகத்துல 7வது ஹதீஸ். இந்த எண்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸை நாம் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஹதீஸ் ஒரு சாதாரணமான அறிவுரை என்று சொல்ல முடியாது, ஒரு ஆய்வுரை. அதாவது ரொம்ப அதை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்வதற்கு சொல்ல வேண்டும் என்றால் நேரம் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வுரை. அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூ சுஃபியான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றார், ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினுடைய கட்டத்தில் தான் அபூ சுஃபியான் அங்கிருந்து வெளியே கிளம்பி சிரியா நகரத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். சிரியா என்ற நகரத்திற்கு சென்றிருக்கின்றார்கள், வியாபார நிமித்தமாக சென்றிருக்கின்றார்கள். அப்படி சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் அங்குள்ள மன்னர் ஹெர்குலிஸ் என்று சொல்லக்கூடிய ஹெர்கல் மன்னர், இந்த ஹெர்கல் மன்னர் அபூ சுஃபியான் வந்திருக்கிறத தெரிஞ்சு அது போன்று அவரையும் அவருடன் வந்த அந்த வாணிப கூட்டத்தையும் தன்னுடைய அவைக்கு அழைக்கின்றார். அழைத்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றார், அவரை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ சுஃபியானையும் அவர்களுடன் வந்த அந்த வணிக குழுவையும் தன்னுடைய அவைக்கு அழைக்கின்றார். அழைத்து அவர் தனக்கு முன்னால் அபூ சுஃபியானை நிற்க செய்கின்றார். அப்படி நிற்க செய்து அவருக்கு பின்னால மற்றவர்களையும் நிற்க வைத்து இந்த நேரத்தில் தன்னுடைய மொழிபெயர்ப்பாளரிடத்தில் சொல்கின்றார், இவரிடத்தில் நான் சில கேள்விகள் கேட்பேன், அவர் எங்கிட்ட சரியாக பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் இவர் ஏதாவது பொய் சொன்னார்கள் என்றால் நீங்க எனக்கு தெரிவித்து விட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மன்னர் ஹெர்கல் கேள்விகளை கேட்கின்றார். அவருடைய குடும்பம் எப்படி என்று கேட்கின்றார். அவருடைய குடும்பம் எப்படி என்று கேட்டவுடனே அபூ சுஃபியான் பதில் சொல்கிறார், நல்ல
ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். ஏனென்றால் ஏதாவது ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடாது அல்லவா, ஒரு கண்ணியமிக்க குடும்பம் என்று அவர் பதில் சொல்கின்றார். அதற்கடுத்து அவர் அந்த அபூ சுஃபியானிடத்தில் கேட்கின்றார், இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை, இறைவன் ஒருவன் என்று குறிப்பிடுகின்றாரே இந்த ஏகத்துவ கருத்தை, இதற்கு முன்னால் யாராவது சொல்லி இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார். அப்போது அபூ சுஃபியான் சொல்கின்றார், இல்லை, இது இரண்டாவது அவர் கேட்ட கேள்வி, அதற்கு அந்த மாதிரி யாரும் இதற்கு முன்னால் சொன்னதில்லை என்ற பதில் சொல்கின்றார். அதற்கு அடுத்து அவர் கேட்கின்றார், இவருடைய குடும்பத்தில் இவருடைய மூதாதையர்கள் அரசர் யாராவது இருந்திருக்கிறாங்களா, மன்னர் யாராவது இருந்திருக்கிறாங்களா என்று கேட்கின்றார். அதற்கும் அபூ சுஃபியான் பதில் சொல்கிறார், இல்லை என்று பதில் சொல்கின்றார். அதற்கு அடுத்து இவரை பின்பற்றுவது சாமானிய மக்களா அல்லது செல்வாக்கு பணம் படைத்த மக்களா, ஏழைகளா, பரம ஏழைகளா அல்லது பணக்காரர்களா, செல்வந்தர்களா அல்லது செல்வாக்கு இல்லாதவர்களா என்று கேட்கின்றார். அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் பதில் சொல்கின்றார், பலவீனமானவர்கள், சாமானிய மக்கள் தான் அவரை பின்பற்றுகின்றார்கள் என்று அபூ சுஃபியான் பதில் சொல்கின்றார். அடுத்து இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் வளர்கிறார்களா தளர்கிறார்களா, நாளுதோறும் இவர்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு போகின்றதா, ஏறுமுகத்தில் இருக்கிறதா அல்லது இறங்கு முகத்தில் இருக்கிறதா என்று கேட்கின்றார். அவர் சொல்கிறார், ஆம், வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று பதில் சொல்கின்றார். அடுத்தது இவர் கொண்டு வந்த இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராவது இந்த இஸ்லாத்தின் மீது கோபம் கண்டு அவர் கொண்டு வந்த அந்த கொள்கையின் மீது கோபப்பட்டு மதம் மாறி இருக்கிறாங்களா, இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் கேட்ட கேள்விகள்ல ஆய்வுகளிலேயே ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கேள்வி. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் பதில் சொல்றாரு, யாருமே அப்படி வெளியில போகல, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுலதான் உறுதியுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பதில் சொல்கின்றார். சரி, இதற்கு முந்தி பொய் சொல்லக்கூடியவர் என்று எப்போதாவது நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்கின்றார். இல்ல என்று இவர் பதில் சொல்கிறார். அடுத்து இவர் ஏமாற்றுகின்றாரா என்று கேட்கின்றார். இந்த இடத்துல அபூ சுஃபியான் சொல்றாரு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் பொய் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏதாவது ஒரு இடத்துல அவர் பொய் சொல்கிறார் என்ற அந்த கருத்தை, அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்ற கருத்தை நுழைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் என்னுடைய பொய் அம்பலமாகிவிடும் என்பதற்காக வேண்டி அந்த கருத்தை என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரே ஒரு இடம் எனக்கு வந்தது, அந்த இடம் இதுதான். இந்த இடத்தில் மட்டும், அதாவது அவர் மன்னர் கேட்கிறார், ஹெர்கல் கேட்கிறார், இவரு ஏமாற்றுகிறாரா என்று கேட்கின்றார். அப்ப எந்த இடத்திலையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான கருத்தை என்னால செருக முடியவில்லை. அப்படி செருகுவதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கின்றது என்றால் இந்த இடம் தான். அவர் ஏமாற்றவில்லை என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் இப்போது நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம், இந்த ஒப்பந்தத்தில் அவர் எப்படி நடக்கப் போகின்றார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அவர் சொல்ல முடியதே தவிர அவர் ஏமாற்றுகின்றார் என்ற வார்த்தையை ஒரு இடத்துல கூட என்னால சொல்ல முடியல, அல்லது பொய் சொல்கிறார் என்று எங்கேயும் என்னால சொல்ல முடியல. அடுத்து கேட்கிறான், நீங்கள் அவருடன் போரிட்டு இருக்கின்றீர்களா, அந்த போர் விவகாரம் எல்லாம் எப்படி இருந்தது என்று கேட்கின்ற பொழுது, ஆமா, அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில மாறி மாறி யுத்தம் எல்லாம் நடந்திருக்கின்றது. சில கட்டங்கள்ல நாங்கள் வெல்கிறோம், சில கட்டத்தில் அவர்கள் வெல்கின்றார்கள், சில கட்டத்தில் நாங்கள் தோற்கிறோம், சில கட்டத்தில் அவர்கள் தோற்கின்றார்கள் என்று பதில் சொல்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் என்று அடுத்து கேட்கிறார். உங்களிடத்தில் அவர் என்ன சொல்கின்றார்? உபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி, அவனுக்கு இணை வைக்காதீர்கள், வத்ருக்குமா யக்குலு ஆபாவுக்கும், உங்களுடைய மூதாதையர்கள் சொல்வதை விட்டு விடுங்கள், வயமுர்னா பிஸ்ஸலா, தொழுகையை ஏவுகின்றார், ஜகாத்தை கொடுக்க சொல்கின்றார், உண்மையை பேச சொல்கின்றார், சுயமரியாதையுடன் நடக்க சொல்கின்றார், உறவினரை ஆதரிக்க சொல்கின்றார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றத அபூ சுஃபியான் அப்படியே ஹிர்கல் மன்னருக்கு முன்னால் பட்டியல் போடுகின்றார். இப்போ ஹிர்கல் மன்னரை நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் ஏன் கேட்டேன் தெரியுமா என்று அவரே விளக்கம் சொல்கின்றார். அவருடைய குடும்பத்தை பற்றி கேட்டேன், நீங்கள் சொன்னீர்கள் நல்ல குடும்பம் என்று நீங்கள் சொன்னீர்கள், இறை தூதர்கள் அனுப்பக்கூடிய குடும்பம் அப்படித்தான் இருக்கும். அடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இது மாதிரியான ஒரு கருத்தை ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா என்று நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லியிருந்தார் இவரும் அதை போல அந்த கருத்தை சொல்லி புகழ் பெறலாம் என்பதற்காக வேண்டி அந்த பிரச்சாரத்தை செய்கின்றார் என்று கருத இடம் இருக்கிறது, அதுவும் இல்லை. அடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இவருடைய குடும்பத்துல மன்னர்கள் யார் இருந்தாங்களா என்று கேட்டேன், நீங்க இல்ல என்று சொல்லிவிட்டீர்கள். மன்னர் இருந்தா அந்த தலைமைப்பதியை பிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி செய்யலாம், அதற்கும் வாய்ப்பில்லை. அடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இவர் பொய் சொல்கிறாரா என்று கேட்டேன்,
பொய் சொல்வார் என்று எப்போதாவது நீங்க சந்தேகப்படுகிறீர்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். உலக விஷயத்துல பொய் சொல்லாத ஒருவர் மர்ம விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாரு. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. இறைவனுடைய விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாரு, வேதத்துல பொய் சொல்ல மாட்டாரு, தூது செய்தல பொய் சொல்ல மாட்டாரு. இது இருக்கல் மன்னர் இஸ்லாத்துல வராதவர் சொல்றதா இருந்தா அப்படியே இந்த ஒவ்வொரு கேள்வி கேட்கிறாருல்ல, இந்த ஒவ்வொன்றுக்குமே குர்ஆன் வசனத்தை நம்ம நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட கேள்விகளா ஒரு ஆய்வு கேள்விகளை அவர் கேட்டிருக்காரு. அடுத்து அவரு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அவர் சிறந்த, அதாவது அவர்களை பின்பற்றுவது செல்வாக்கு மிக்கவர்களா அல்லது சாமானியர்களா என்று கேட்டேன். நீங்க அதற்கு பதில் சொன்னீங்க, சாமானியர்கள் தான் பின்பற்றுகின்றார்கள் என்று நீங்க குறிப்பிட்டீங்க. ஆமா, இறை தூதர் பின்பற்றுறது முதல்ல பரம ஏழைகள், பஞ்சைகள், பராரிகள், இவங்க தான் பின்பற்றுவாங்க. அழகான கருத்து. இதுக்கு மட்டும் ஒரு ஆயத்தை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பிரச்சாரம் செய்யும் போது அவங்களை சுற்றி இருக்கிறது பூரா எல்லாமே ஏழைகள் தான். அப்போ அந்த கட்டத்துல அவங்கள பார்த்து இவங்க சொல்றாங்க, என்ன ஒமா நரா கத்தபாக்க இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதிர்ரை, உன்னை பின்பற்றிக்கிறது பூரா யாரும் என்று பார்த்தா எல்லாமே ரொம்ப மட்டரமான ஆட்கள், ஏழைகள் அப்படின்னு சொல்றான். அனுமீருலக்க வத்தபாக்கள் அறுதலும், இந்த பாமரர்கள், பக்கிரிகள், இவர்கள் தான் உங்களை பின்பற்றி இருக்கிறாங்க, நாங்க உங்களை பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறான். இது எதற்கு என்றால் அவர் எடுத்து வைத்த அந்த வாதத்துக்கு எல்லாத்திலையுமே நாம குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காட்டலாம். இந்த வசனம் சூரத்து ஹூதுல 27வது வசனமாக இடம்பெற்றிருக்குது. சூரத்து ஷூராவுல 110வது வசனத்திலையும் அது முன்பின் வசனங்களையும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. ஆக நாம் அங்க என்ன பார்க்கின்றோம் என்றால், அதாவது இறை தூதரை பின்பற்றுறது முதல்ல பாமரர்கள். நீங்க இந்த இயக்கத்தை இன்றைக்கு பின்பற்றுறவங்க எடுத்துக்கங்க. நம்ம ஜமாத்துல பணக்காரர்கள் அதிகமா கிடையாது, ரொம்ப சொற்பமானவர்கள் தான் பணக்காரர்கள், ஏழைகள் தான். அப்படியே இந்த சத்தியத்திற்குரிய அளவுகோல்ல இதெல்லாம் ஒன்று. அடுத்து நான் அபு சுஃபியானுடைய விவகாரத்திற்கு வருவோம். மஹிர்கள் கேட்கிறார், அவங்க கூடிக்கிட்டு இருக்காங்களா குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா? கூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து அவர் சொல்றாரு, இது மாதிரி தான் இந்த விஷயம் முழுமையடைகின்ற வரை வளர்ச்சி கண்டு கொண்டே இருக்கும். அழகான செய்தி. இந்த மார்க்கம் வளர்ச்சி கண்டு கொண்டுதான் இருக்கும். அதற்கு அடுத்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி, யாராவது இந்த மார்க்கத்தை கோபித்துக் கொண்டு வெளியே போகின்றார்களா என்று கேட்கின்ற பொழுது நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. அதற்கு ஹிர்கல் சொல்றார், ஆமா, இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் அவர்களுடைய உள்ளத்துல இந்த ஈமானுடைய ஜோதி இரண்டரை கலந்து விடுகின்ற பொழுது அவங்களுடைய உயிரோடு அது கலந்து விடுகின்றது, உயிராக ஊனாக இது ஆகி போய் விடுகின்றது. அதனால இவங்களை 2 கூறாக கிழிச்சாலும் சரிதான் இந்த ஈமான கிழிச்சிட முடியாது என்ற கருத்துல யார் சொல்றாரு? ஹிர்கல் குறிப்பிடுகின்றார். அதற்கடுத்து இவர் ஏமாற்றுகின்றாரா என்று கேட்டேன். நீங்கள் அப்படி இல்லை என்று சொல்கின்றீர்கள். இப்படித்தான் இறை தூதர்கள் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள். அதற்கடுத்து உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்க அவர்களுடன் போரிடுகின்றீர்களா என்று கேட்டேன். போரிடுகின்றோம். ஒரு சில கட்டங்கள்ல எங்களுக்கு வெற்றி கிடைக்குது, ஒரு சில கட்டங்கள்ல அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது, ஒரு சில கட்டங்கள்ல நாங்க தோல்வி அடைகிறோம், ஒரு சில கட்டங்கள்ல அவங்க தோல்வி அடைகின்றார்கள் என்று நீங்கள் பதில் சொன்னீர்கள். இப்படித்தான் இறை தூதர்கள் சோதிக்கப்படுவார்கள், ஆனால் இறுதி வெற்றி அவர்களுக்கு கிடைத்துவிடும். அழகான முறையில இந்த ஆய்வுரையை சமர்ப்பித்து விட்டார். இப்ப நாம இந்த ஹதீஸ்ல பார்க்கிறது 2 விஷயம்தான். என்னது? ஒருவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை சகோதரர் இதுல ஏற்படக்கூடிய கசப்புணர்ச்சியின் காரணமாக
இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக, இதுல ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் காரணமாக வெளியே போவாரா, போக முடியுமா என்று பார்த்தால் ஒருபோதும் போகவே முடியாது. இதை யாரே சொல்லிட்டாரு? அபு சுஃபியான் கேட்கும்போது, ஹிர்கல் கேட்கும்போது அவர் அழகான முறையில பதில் சொல்றார். இப்போது நாம அதை தான் பார்க்கிறோம். இதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. இது புகாரில 2734வது ஹதீஸ். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதிலிருந்து பல இடங்கள்ல இடம்பெறுது. அந்த எண்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். எல்லோரும் படிக்க வேண்டிய, ரசித்து ரசித்து படிக்க வேண்டிய ஒரு சம்பவம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. அப்படியே நீங்க பார்த்திருப்பீங்க, மேலோட்டமாக பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் உள்ளார்ந்து அதில் நீங்கள் இறங்கி பார்க்கும்போது நம்முடைய அந்த ஈமானை சுண்டி பார்க்கக்கூடிய வகையில அது அமைஞ்சிருக்கும். புகாரில 2734 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு தான் வர்றாங்க. உம்ராவிற்கு வரக்கூடாது என்று யார் சொல்றாங்க? மக்காவுல உள்ளவங்க சொல்றாங்க. அப்போது காலித் இப்னு வலீத் எதிர் அணியில் இருக்கிறார். அவர் தான் இந்த படை உள்ளே வராத அளவிற்கு தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு மூல காரணமாக அமைந்திருந்தார். அந்த ஹுதைபியா என்கிற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கிறாங்க. தூதுவருக்கு மேல் தூதுவர்கள் வந்து பேசுகின்றார்கள். புதைல் இப்னு வரக்கா வருகின்றார். உர்வத் இப்னு மஸ்ஊத் என்பவர் வந்து பேசுகின்றார். அதற்கு அடுத்து சுஹைல் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க. அவங்களுடைய மொத்த கோரிக்கை இந்த வருடம் முகமது உள்ளே வரக்கூடாது. அதுதான், நீங்கள் இப்போது உள்ள வரக்கூடாது. பயந்துட்டான். அது வரைக்கும் முஸ்லிம்களை ஏறி அடிச்சவன், பத்ர்ல வந்து ஏறி அடிச்சவன், உகத கண்டவர்கள் உகதுல வெற்றி கண்டாங்க. அதான் அபூ சுஃபியான் சொன்னார், சில கட்டங்கள்ல நாங்க வெற்றி பெறுகிறோம், சில கட்டங்கள்ல அவங்க வெற்றி பெறாங்க என்ற அந்த கருத்துல அதுதான் அவர் குறிப்பிடுறார். இப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வப்போது போரின் மூலமாக சோதித்துக் கொண்டிருந்த இந்த கூட்டம் இப்போது மக்காவிற்குள்ளே இவங்க வந்துடக்கூடாது, வந்தா ஏதாவது நமக்கு பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்றார்கள். இப்போது சுஹைல் உடன்படிக்கை போடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, நான் இந்த புனித நகர்ல எதுவும் போர் தொடுக்கிற மாதிரி இல்லை. இதனால் அவர்கள் என்னிடத்தில் எந்த திட்டத்தை, இந்த புனித நகரத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில எந்த திட்டத்தை கேட்டாலும் சரிதான், அதை வந்து நான் ஓகே சொல்வதற்கு தயார், அதை வந்து நான் எஸ் என்று சொல்வதற்கு அது தயாராக இருக்கிறேன் முதலே சொல்லிட்டாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியோடு இருக்கிறாங்க. இப்போது உடன்படிக்கை கையெழுத்தாக இருக்கின்றது, துவங்குகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத முற்படுகின்ற பொழுது அவங்க கட்டளையிடுறாங்க. அப்படி எழுதப்படுது உடன்படிக்கை. உடனே சுஹைல் ஆட்சேபனை செய்கின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மர் ரஹ்மான், ரஹ்மான்னா என்ன, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன உடனே அவர் சொல்றார், பிஸ்மிக்கல்லாஹும்ம, அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரால் இதைத்தான் நீங்க எழுதணும் அப்படிங்கிறாங்க. முஸ்லிம்கள்லாம் சத்தம் போடுறாங்க, கொதிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் எழுத வேண்டும், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போது முஸ்லிம்கள் சூடாகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூடினுடைய கொதிப்பு நிலை போக போக ஏறு முகத்தில் ஏறிக்கொண்டு இருக்கின்றது. சஹாபாக்கெல்லாம் அப்படியே அவங்களோட ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிப்படைந்து போய் இருக்கிறது, நரம்புகள் எல்லாம் புடைத்துக் கொண்டு இருக்கின்றன. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதக்கூடாதான், யார் சொல்வது இவரு? ஏன்னா அதாவது அவங்க வந்து உயிரை விடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், எப்படி இவர்கள் இப்படி சொல்லலாம் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மிக்கல்லாஹும்ம, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரால் அப்படியே நம்ம எழுதுவோம் என்று எழுதுறாங்க. முதல்ல கொஞ்சம் இறங்கிட்டாங்க. இதுவும் சஹாபாக்களுக்கு டென்ஷன். அதற்கு அடுத்து ஒப்பந்தத்துல மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி மின் முஹம்மது ரசூலுல்லாஹி அப்படின்னு எழுதுறாங்க. அவர் அழகா சொல்றார், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் உங்களுக்கும் நமக்கும் மத்தியில பஞ்சாயத்து கிடையாது, விவகாரம் கிடையாது. நமக்கு மத்தியில இந்த மாதிரியான ஒப்பந்தம் உடன்படிக்கை கிடையாது. தாராளமா உள்ள வந்துட்டு போயிருக்கலாம. அதுல தானே எங்களுக்கு கோர் பிரச்சனையே, கோர் ப்ராப்ளமே, அந்த பிரச்சனையினுடைய அடிப்படையே, அஸ்திவாரமே நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றதுதான், அதை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூடு ஏறுது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை எடுக்க சொல்றாங்க. அந்த இடம் எது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அதை அழிப்பா அப்படிங்கிறாங்க. நான் அழிக்க மாட்டேன், அலியாக நான் அதை அழிக்க மாட்டேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அதை கேட்டு சொல்றாங்க, நீங்க மறுத்தாலும் ஒத்துக்கொண்டாலும் மறுத்தாலும் நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு அவர்களை அழித்து விடுகின்றார்கள். இதுல கொஞ்சம் அவங்களுடைய உஷ்ணம், அவங்களுடைய வெப்பம், ரத்தத்தினுடைய கொதிநிலை கூட ஏறிடுச்சு. நபி தோழர்கள் அப்படி கொதிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் கையை காட்டாங்க வரும் சுஹைல் என்பவர்கள் அப்படியே
சின்ன பின்னமா அங்கே அவருடைய எலும்பு கூட தேராது, அந்த அளவிற்கு ஆத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இந்த கட்டத்துல இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக ஒப்பந்தம் எழுதிட்டு இருக்கிறான். அதுல ஒரு வாசகம், யாராவது மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்துவிட்டால், மூமினாக வந்துவிட்டால் அவரை நீங்கள் மக்காவிற்கு திரும்ப அனுப்பிவிட வேண்டும். ஒப்பந்தம். அப்படியே எல்லாருக்குமே மின்சார தாக்குதல் மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி அடைகிறான். காலல் முஸ்லிமூன சுப்ஹானல்லாஹ் சத்தம் போடுறான். அல்லாஹ் தூய்மையானவன். கைஃப யுரத்து இலல் முஷ்ரிகீன், ஒரு முஸ்லிம் எப்படி முஷ்ரிக்கின்களிடம் திரும்ப அனுப்பப்படுவார்கள்? இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. வகத் ஜா முஸ்லிமன், அவன் முஸ்லிமாக வந்த பிறகு எப்படி அங்க போக முடியும்? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அபூ ஜந்தல் என்பவர் பார்க்கிறதுக்கு பரிதாபமாக இரத்தவாறாக அன்றாடம் அரபியர்களிடத்துல, குறைஷியரிடத்துல, காபிர்களிடத்துல அடிபட்டு கோர காட்சியுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்கிறான். இந்த ஒப்பந்தம் இப்போதுதான் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதோ வந்து விட்டாரே அபூ ஜந்தல், அலங்கோல நிலையிலே மிகவும் அவமானத்திற்கு உட்பட்டவராக, பரிதாபத்திற்குரியவராக இங்கே வந்து நிற்கின்றாரே, இவரை என்னுடன் அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சுஹைல் சொல்றாரு, அவரை நீங்க திரும்ப எடுத்துக்கிடக் கூடாது. எடுத்துக்கிடக் கூடாது என்று சொல்கிறாரே, அவர் யாரு? சுஹைலுடைய மகன் தான் அபூ ஜந்தல். அங்க வந்து நிக்கிறாரு, அவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் வந்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய, ஒப்பந்தம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு டிப்ளமேட் சுஹைல். அவர் இடத்துல தான் ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்காங்க. தகப்பனார் அசத்தியத்திற்கு ஆதரவாக பேசுகின்றார், மகனார் சத்தியத்தில் நுழைந்து கொண்டு இரும்பு சங்கிலிக்குள் பிணைக்கப்பட்டு அவருடைய ஊனோடும் அவருடைய உயிரோடும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டரை கலந்து விட்டார்கள். அப்படியே வந்து நிக்கிறாங்க. இப்படி நிற்கக்கூடிய அந்த கட்டத்துல தான் இந்த ஒப்பந்தத்துல நீங்க வந்து நாம இதுவரைக்கும் இந்த பிரச்சனையில வந்து இன்னும் ஒப்பந்தத்தை முடிக்கல, இவரை திரும்ப அனுப்பணும் கேட்கும் பொழுது ஏறி பேசுகிறார், எகிரி பேசுகிறார் சுஹைல். அனுப்ப முடியாது, நீங்க தந்த ஆகணும், ஒப்பந்தம் கையெழுத்தாகலையப்பா, இந்த ஷரத்து இந்த நிபந்தனையை இன்னும் முடியவில்லையே, நான் எப்படி திரும்ப எப்படி அவரை தர்றது, அவரை எப்படி உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது முடியாது. அப்படி நீங்க அவரை உங்களிடத்தில் எடுத்து சென்றால், எங்களிடத்தில் ஒப்படைக்கவில்லை என்றால் இந்த உடன்படிக்கை நான் கையெழுத்து போட மாட்டேன். சுஹைல் நிமிர்ந்து நிற்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி எழுது அப்படிங்கிறாங்க. அப்படியே நபி தோழர்கள்லாம் அவர்களுடைய அந்த இரத்தத்தினுடைய அந்த கொதிநிலை ரொம்ப உச்சகட்டத்திற்கு போய்விட்டது. துடிக்கிறான். அப்படியே நபி தோழர்கள் ஆத்திரம் அடைகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இதெல்லாம் எதற்கு என்பதை நான் பின்னால் சொல்கின்றேன். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போதுமே எதையுமே வந்து உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசக்கூடிய ஒரு சுபாவத்தில் உள்ளவர்கள் கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடியவர்கள், உடைத்து பேசக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, அலஸ்த நபியல்லாஹி ஹக்கா, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நபியா இல்லையா? நம்பிக்கையின்மையில கேட்கல, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே அப்படிங்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது, இதுல ஏன் இறங்கணுங்கிறதுக்காக அப்படி கேட்கிறாங்க. காலப்பலா, அதுல என்ன மாற்று கருத்து, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். குல்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கேட்டேன், அலஸ்னா அலல் ஹக் வ அதுனா அலல் பாத்தில், நாம் சத்தியத்திலும் நம்முடைய எதிரிகள் அசத்தியத்திலும் இல்லையா கேட்கிறாங்க. காலப்பலா, ஆமாம், அதுல என்ன சந்தேகம் அப்படிங்கிறாங்க. குல்து, அப்போது நான் கேட்டேன், இதன் நாம சத்தியத்தில் இருக்கிறாங்க என்று இருக்கின்ற பொழுது, நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்க என்று இருக்கும் பொழுது, எதிரிகள் அசத்தியத்தில் இருக்கின்ற பொழுது, அசத்தியம் ஏறிய ஆட்டம் போடுவதற்கு, ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு, அமர்க்கலப்படுவதற்கு எப்படி அனுமதிக்கலாம்? ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்கின்றீர்கள்? ஏன் நம்முடைய மார்க்கம் இந்த இடத்தில் இழிவை சந்திக்க வேண்டும்? ஏன் இறங்குமுகத்தை சந்திக்க வேண்டும்? எகிரி குதித்தால் என்ன, ஏறி மிதித்தால் என்ன கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏன் இந்த கேள்விலாம் கேட்கிறாங்க தெரியுமா? இங்க திருப்ப அனுப்பிட்டீங்களே இந்த அபூ ஜந்தல, இது துரோகம் தானே என்ற அடிப்படையில் தான் கேட்கிறாங்க. அதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், வலஸ்து ஆசி, நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன், ஓஹுவ நாசிரி, அவன் எனக்கு உதவி செய்யக்கூடியவன். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, குல்து
அவலைஸ குந்த துஹத்திசுனா அன்னா நஅத்தில் பைத ஃபனதூஃப் பிஹி. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். நீங்க எங்கள்கிட்ட சொல்லலையா? நாமும் மக்காவிற்கு வருவோம், பைத்துல்லாவுக்கு வருவோம், தவாஃப் செய்வோம் சொன்னீங்களா இல்லையா? இப்ப தவாஃப் செய்ய முடியலையே, உங்களுடைய வாக்கு இப்பொழுது நிறைவேறவில்லையே, அடிச்சு கேட்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இவனை அடிச்சுட்டு இப்ப உள்ள போகணும். அதான் உமர் ரலியல்லாஹு அப்போதைய பிரச்சனை. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அழகான ஒரு பதில், எப்படி அந்த சமுதாயத்தை நடத்திட்டு போனாங்கிறதுக்கு இதெல்லாம் அழகான ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா, நாம மக்காவிற்கு வருவோம், தவாஃப் செய்வோம் என்று சொன்னேன், மாற்று கருத்து கிடையாது. இந்த வருடம் வருவோம் என்று நான் உன்னிடத்தில் சொன்னேனா? ரசூலுல்லாஹ் கேட்கிறான். இந்த வருடம் நாம் காபத்துல்லாவிற்கு போவோம், தவாஃப் செய்வோம் சொன்னானா அப்படின்னு அதே ஏறி போன உமர் ரலியல்லாஹு இல்ல, யாரு உமர் ரலியல்லாஹு இல்ல அப்படி சொல்லல நீங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொன்னல நீ வருவ, தவாஃப் செய்வ, அந்த காலம் வரத்தான் செய்யும், அது நிறைவேறத்தான் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. போய் இதே மாதிரி அந்த டென்ஷன் அவர்களுக்கு தனியில. ஏன்னா அபூஜந்தல் இப்படி அடித்து நொறுக்கப்பட்டு சங்கிலியில பிணைக்கப்பட்டு இரத்தவாறாக கோர நிலையில, கொடூர நிலையில அவர் திரும்ப அனுப்பப்படுறது உமர் ரலியல்லாஹு தஆலா உடன்படிக்கை கிடையாது. அதனால இங்கிருந்து அந்த ஆத்திரத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு லிமிட்ல தான் பேச முடியும். அதனால அபூபக்கர்ட்ட போய் அப்படியே ஏறுறாங்க, அத மாதிரியே பதில் சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அடிஷனலா சொன்ன வார்த்தை, எப்ப அவர் அல்லாஹ்வுடைய தூதர், ஃபஸ்தம்சிக் பிகர்ஸிஹி, அவருடைய கட்டளையை அப்படியே நீ வலுவாக பிடித்துக்கொள், ஏறாத எகிராத என்று இப்படி சொன்ன பிறகு இதற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா பிந்திய கட்டத்தில் சொல்றாங்க, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் ஏறி பேசியதின் காரணத்திற்காக வேண்டி பல தர்மங்களை நான் செய்தேன், பல நல்ல காரியங்களை செய்தேன், ஏன் இப்படி ஏறி பேசிவிட்டேன் என்று வருத்தப்பட்டு அதற்காக வேண்டி இறைவனிடத்தில் நான் பாவமன்னிப்பு தேடினேன் என்ற கருத்துல குறிப்பிடுறாங்க. இப்போது அடுத்து பார்க்கிறோம், இதே சம்பவத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க, நீங்கள் கொண்டு வந்த அந்த பிராணிகளை எல்லாம் அறுத்து பலியிட்டு விட்டு தலைமுடியை மலித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே பொதுவாகவே ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை 3 தடவை சொல்லுவாங்க. இவங்க எல்லோருமே டென்ஷன்ல இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருமே எழுந்திருக்கல. 2வது தடவை சொல்றாங்க, யாருமே எழுந்திருக்கல. 3வது தடவை சொல்றாங்க, யாருமே எழுந்திருக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைறாங்க. அங்கு அவர்களுடைய மனைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க போய் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க, சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க கொடுத்த அறிவுரை இருக்குது, ஒரு பெண் ஒரு நபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள துணையாக கொடுக்கறாங்க, இதுதானே உங்களுக்கு வேணும், நான் சொல்ற மாதிரி கேளுங்க. அவங்க இந்த இடத்துல இப்ப அவங்க தான் சீஃப் ஆயிட்டாங்க, நான் சொல்ற மாதிரி கேளுங்க, நீங்க போய் முதல்ல உங்களுடைய முடியை மலித்துக் கொள்ளுங்கள், அதற்கடுத்து நீங்க குர்பானி கொடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நாவிதரை அழைச்சாங்க, எடுப்பா அப்படின்னாங்க, தலைமுடி எடுக்கப்படுது, குர்பானி கொடுத்தாங்க. இவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ் வாய்மொழியாக உத்தரவு போட்டாங்கல்ல, செயல்பூர்வமா ரசூலுல்லாஹ் செய்தி காட்டிய பிறகு அந்த நபி தோழர்கள் செயல்பூர்வமாக இந்த இறை தூதருக்கு மாறு செய்ய முடியாது என்று உடனே தங்களுடைய மொட்டை, தங்களுடைய தலைகளை உடனே மலிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி மலிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருடைய கழுத்தை வெட்டி கொள்வார்கள் போல் என்ற அளவில் இருந்தது. அதற்கடுத்து குர்பானியை கொடுக்கிறாங்க. எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இங்க என்ன பார்க்கணும்னா, அருமை சகோதரர்களே, இந்த அபூஜந்தல் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தூக்கி கொடுக்கப்படுகின்றார்கள். பருந்து இடத்திலே கோழி குஞ்சை தூக்கி கொடுப்பது போன்று தூக்கி கொடுக்கின்றார்கள்.
இதனால தான் இந்த நபி தோழர்கள் இவ்வளவு டென்ஷன் அடைந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆத்திரமும் இதனால்தான், அவர்களுடைய கோபமும் இதனால்தான். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த அபூஜந்தல் ஒருபோதும் இந்த சத்தியத்தை விட்டு போக மாட்டார். அதனால நான் இந்த உடன்படிக்கையில் இருந்து இறங்க மாட்டேன். இந்த புனித தலத்தை பாதிக்கக்கூடிய, அதனுடைய கண்ணியத்தை உடைக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். என்னுடைய உடன்படிக்கையில் நான் இறங்க மாட்டேன், அதில் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அபூஜந்தல, என்னுடைய மகனை நீ எடுத்துட்டு போ, அவனை பாரிஸுக்கு கொண்டு போ, அவனை லண்டனுக்கு நீ கொண்டு போ, எங்கு அழைத்து சென்றாலும் என்னுடைய மகன் கற்பிழக்க மாட்டான் என்று ஒரு தன்னுடைய மகனுடைய கற்பின் மீது நம்பிக்கை வைத்த ஒரு தந்தை எப்படி தூக்கி கொடுப்பாங்களோ அத மாதிரி நீ எங்க தூக்கி கொண்டு போ, இந்த கொலைய சிங்கத்தை நீ உன்னால உடைக்க முடியாது. சுகையிலே நீ என்னிடத்தில் ரசூலுல்லாஹ் அங்க மானசீகமா பேசுறாங்க, பேசுறது அபூஜந்தலுடைய தகப்பனார் இடத்துல தான் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, தூக்கிட்டு போ, உன்னுடைய மகனுடைய ஊனிலும் உயிரிலும் இந்த கொள்கை கலந்திருக்கிறது, அவன் வெளியேற மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் தூக்கி போட்டான். என்ன ஆச்சு இந்த அபூஜந்தல் கடைசியில அவரு இங்கிருந்து தூக்கி அங்கு கொண்டு சென்ற பிறகு அதற்கு பின்னால அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறாங்க பாருங்க. கொஞ்ச நேரம் அந்த சஹாபாக்கள் அப்படியே அந்த தூதருக்கு கட்டுப்பட்டதுல ஏற்படுத்தி அல்லாஹ் ஏற்படுத்தி விளைவிய பாருங்க. இங்கிருந்து அபூ பஸீர் என்பவர் அங்கிருந்து தப்பி ஓடி வந்துட்டார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. 2 பேரை போட்டு ரசூலுல்லாஹ் திரும்ப அபூ பஸீரை அனுப்புறாங்க. அபூ பஸீர் போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையில இடையில உட்கார்ந்து லஞ்ச் வேலை 3 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல அதுல ஒரு ஆள் சொல்றாரு, அந்த அவருடைய வாளை ரொம்ப மெச்சி கொண்டு, ரொம்ப சூப்பரான வாளு அப்படின்னு சொன்ன இன்னொரு ஆளு, இதை நான் வச்சு ரொம்ப அந்த வாளை வச்சு நான் பயன்படுத்திருக்கேன், எப்படிப்பட்ட ஆளு வாள் தெரியுமா என்று சொன்ன அபூ பஸீர் நான் கொஞ்சம் பாக்குறேனே அப்படின்னு சொல்லி அந்த வாளை வாங்குறாரு. பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஆளை கதையை முடிச்சிட்டார். ஒரே விட்டு ஆள் அங்கேயே குளிர்ந்து போய் விட்டான். பக்கத்துல இப்படி போட்டு தள்ளுறாரு இவர் என்று சொல்லி அவர் எடுத்த ஓட்டம் மஸ்ஜித் நபவியில வந்து நிக்கிறார். ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ஆஹா இவன் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வருகிறான், இந்த ஆள் ஏதோ ஒரு விவகாரத்தை கொண்டு வருகிறான், பீதிக்குரிய ஒரு செய்தியை, அச்சத்துக்குரிய ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அபூ பஸீர் பின்னால வந்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன நீங்க அனுப்புனீங்களா, உங்களுடைய காரியம் முடிஞ்சு போச்சு, நான் தப்பிச்சிட்டேன் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு இவர் விளக்கம் சொல்றாரு. சொன்ன உடனே வயல் உம்மி மிஸ்ஹாரு ஹர்பின், இந்த ஆளு மோசமான ஆள் இவருக்கு ஒரு ஆள் இருந்தா நாளைக்கு சண்டையை முட்டிருவா பொழுது என்று இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூ பஸீர் இன்டெலிஜென்ட், இனிமே ரசூலுல்லாஹ் 2வது மீண்டும் ஒரு தடவை நம்மளை கைது செய்து மக்காவுக்கு தான் அனுப்புவாங்க என்று சொல்லி அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிட்டார். ஓட்டம் பிடிச்சு அவர் கடற்கரையில போய் உட்கார்ந்து கொண்டு அங்க அவர் இருந்து கொண்டிருக்கும் போது அபூஜந்தல் அங்க தப்பி போறாரு, இன்னும் சிலர்கள் அங்க போறாங்க, ஒரு ஜமாத்தே உருவாகின்றது. அங்கிருந்து மதீனாவிற்கு வரக்கூடிய படையெல்லாம் அடிச்சு அவங்க நீங்க இவ்வளவு பண்ணீங்கல்ல என்று சொன்ன உடனே இப்போது குறைசி கூட்டம் மக்காவில் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தூது அனுப்புது. என்ன தூது? போட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் தளர்த்திக் கொள்கிறோம், இங்கிருந்து யார் வந்தாலும் அவர் அபயத்திற்குரியவர், அவரை நீங்க எந்த விதமான பிரச்சனையும் நாங்க பண்ண மாட்டோம், அவர் அங்கு இருக்கலாம், அவரை நீங்க திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அந்த உடன்படிக்கையை தளர்ச்சி. இதுதான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையினுடைய சாரம். இதுல என்ன, இந்த அபூஜந்தலுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு நம்ம பாக்குறோம், ஒரு ஜமாத்துல நடவடிக்கை எடுப்பாங்க, ஜமாத்துல ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த கட்டத்துல என் மீது நீ எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், நான் யார், இந்த ஜமாத்தில் இருக்க மாட்டேன் என்று இன்றைக்கு நாம் இந்த ஜமாத்தை விட்டு வேறு ஜமாத்தை நீங்க தூய்மையான ஜமாத் என்று நீங்கள் கொண்டு வாருங்கள், வாத அடிப்படையில் ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து நாம அதற்கு போயிடும், கொண்டு வாங்க பார்ப்போம். எந்த ஒரு ஜமாத்திலும் பஞ்சாயத்து இல்லாமல் இருக்காது, எந்த ஒரு ஜமாத்திலும் விவகாரம் இல்லாமல் இருக்காது, எந்த ஜமாத்திலும் நம்முடைய தன்மானம் சீண்டி பார்க்கப்படக்கூடிய அளவில் சோதனை இல்லாமல் இருக்காது. இந்த கொள்கைக்காண்டி இருக்க வேண்டும். இருப்பதிலேயே இதுதான் இறைவனுடைய அருளால் உயர்ந்த ஜமாத், ஒரு கண்ணியமிக்க ஜமாத். சில குறைகள் இருக்கலாம், அது காலத்தினால் சரி செய்யப்படும் அல்லது உடனே சரி செய்யப்படும். அதனால் இந்த ஜமாத்தில் என் மீது நடவடிக்கை எடுத்து விட்டாயே நான் ஓடிவிடுவேன் என்று ஓடினால் அவன் கொள்கைவாதியா?
அவன் சத்தியவாதியா? அவனிடத்தில் இந்த கொள்கை உரம் கொண்டிருக்கின்றதா? அது வேறு பிடித்திருக்கிறதா? அது விழுது போட்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அப்படி இந்த ஜமாத்துல அவர்களுடைய தன்மானங்கள் சுண்டி பார்க்கப்பட்டு, அப்படி இருந்தும் இந்த ஜமாத்து தான் எனக்கு கதி, இதை விட்டு நான் போக மாட்டேன் என்று உட்கார்ந்தவர்களும் இதுவரைக்கும் இருக்கிறார்கள். இந்த ஜமாத்தில் ஒரு சிறிய காரியத்திற்காக வேண்டிய நடவடிக்கை எடுத்த பிறகு என் மீதான நடவடிக்கை எடுத்து விட்டாய், தேர்தலில் நான் தோற்கும்படி ஆகிவிட்டது, இந்த ஜமாத்தில் நான் இனிமேல் என்னுடைய பணியை நிறைவேற்ற மாட்டேன் என்று ஓடியவர்களும் உண்டு, வாடியவர்களும் உண்டு, இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஜமாத்தில் இருந்தால் அவர்கள் கொள்கைவாதி கிடையாது, அவர்கள் கொள்கை சோரம் போனவர்கள், அவர்கள் ஓரம் போனவர்கள், அவர்கள் தூய்மையான ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. தூய்மையான ஒரு கொள்கை என்று வருகின்ற பொழுது ஒரு ஜமாத்திலே ஏறுமுகம் இருக்கும், இறங்கு முகம் இருக்கும். அந்த ஹிர்கல் மன்னருடைய விஷயத்தில் ரெண்டு பார்த்தோம். சஹ்தத்தன் தீனிகி, தன்னுடைய மார்க்கத்தின் மீது அதிருப்திப்பட்டு யார் வெளியில போறாங்களா? இல்ல. ஒரு ஜமாத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு கட்டத்தில் நல்ல வளர்ந்துட்டு இருப்போம், திடீர் என்று சில நெருக்கடிகள் வரும், சிறைச்சாலை என்று வரும், சோதனைகள் என்று வரும், ஊரு நீக்கம் என்று வரும். இப்படி வருகின்ற பொழுது இந்த ஜமாத்து நமக்கு ஆயக்கப்படாது, இந்த ஜமாத்துல நான் இருக்க மாட்டேன். எத்தனை கிளைகள் இருந்து போன் செய்கின்றார்கள், எங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டு விட்டது, தலைமை அங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றது, எஸ்பி இடத்தில் பேஸ். எஸ்பி என்பவன் நம்முடைய வீட்டில் வீட்டினுடைய தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய பணி காவலனா? எஸ்பி இடத்தில் பேசு, டிஐஜி இடத்தில் பேசு, ஐஜி இடத்தில் பேசு, டிஜிபி இடத்தில் பேசு. இல்லை என்றால் இந்த ஜமாத்துல நான் இருக்க மாட்டேன். எத்தனை பேர்கள் இந்த ஜமாத்துல இருந்திருக்கிறாங்க, பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, பேசுவாங்க. இல்லை என்றால் அப்படி பேசவே இல்லை. அதனால நான் இந்த கொள்கையில் இருக்க மாட்டேன், இந்த கிளையை கலைச்சிருவேன், இது எனக்கு தேவையில்லை. எங்க போக முடியும்? இதை விட சிறந்த ஒரு இயக்கம் எங்க இருக்கிறது? சுத்தமான இயக்கம் எங்க இருக்கிறது? காட்டுங்கள் பார்க்கலாம். அந்த இயக்கம் என்ற தலைப்பில் சொன்னால் அந்தந்த இயக்கங்கள் உள்ள வண்டவாளத்தை நாம வளர்த்த ஒரு இயக்கம் தானே. நம்முடைய கண் முன்னால் இலங்கையில முஸ்லிம்களை கொன்று குவித்த ஒரு பாலக சக்தி, ஒரு விஷசக்தி, உலகத்திலேயே மிக டேஞ்சரான ஒரு சக்தி என்றால் எல்டிடிஇ. அதற்கு ஆதரவு கொடுத்து நாம் வளர்த்த ஒரு இயக்கம் இன்றைக்கு போய் நிற்கவில்லையா? வீதியிலே ஆளுங்கட்சியோடு கை கொடுத்துக் கொண்டு நிற்கவில்லையா? எந்த இயக்கம்? அந்த இயக்கத்தில் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு சோதனை ஏற்பட்டது. அங்கிருந்து நான் போன் செய்கின்றேன், இப்போது கைது செய்ய இருக்கிறார்கள், நாங்கள் டிஜிபி இடத்தில் பார்த்து விடுவோம், ஏடிஜிபி அலெக்சாண்டரை பார்த்து விடுவோம் என்று சொன்னார்கள். சொன்ன நேரம் போக 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 என்னை அழைத்து செல்வதற்கு பதிலாக என்னுடைய ஜமாத், நம்முடைய ஜமாத்தில் உள்ள கீழ்மட்டத்தில் உள்ள ஊராளா தூக்கிட்டு போட்டு இருக்கிறான். நாமளும் சொல்லி பார்த்தோம், வரல. காவல்துறைக்கு நானே போய் உட்கார்ந்துட்டேன். அதனால அதற்கு பின்னால வந்தாங்க. இதனால என்ன? அவங்க செய்யக்கூடிய முயற்சி செய்தாங்க, கிடைக்கல, ஆள் கிடைக்கல, சீட்ல இல்ல. நமக்கு இந்த இறைவனுடைய விதியில இருக்கிறது, போகின்றது இந்த கொள்கை என்று வருகின்ற பொழுது அதான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன், சும்மஸ்தகீம், அதில் உறுதியாக இரு. அதான் சொன்னாங்க. உறுதிக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும் பொழுது நான் உறுதியில் நிற்க மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? இதுதான் இந்த கொள்கை. இந்த கொள்கையில நாம இப்படி இருக்கின்ற பொழுது இது மாதிரியான ஒரு சோதனை எல்லாம் வரும். அப்படி வரக்கூடிய அந்த கட்டத்தில் நாம பின்தங்கி போய்விடக் கூடாது. வெற்றி தோல்வி என்பது சகஜம். பத்ர்ல வெற்றி கிடைச்சிச்சு, உஹதுல அல்லாஹ் தஆலா தோல்வியை கொடுத்தே காட்டினான். தோல்வி வந்ததுனால இந்த இயக்கத்தை விட்டு நீ ஓடினியா? எந்த நபி தோழர் போனாங்க? போகவே இல்லையே. அபு சுஃபியான் உஹதுல சொல்லியே காட்டினாரு, அஃபீக்கும் முஹம்மத், உங்கள முகமது இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்படியே ஒரு பள்ளத்துல கீழே விழுந்து கிடக்குறாங்க. அபு சுஃபியான் நினைச்சுக்கிட்டாரு எல்லாம் ஜோலி முடிஞ்சு போச்சு, அபூபக்கர் அவுட்டு, உமர் அவுட்டு, நோ டவுட் என்று அவர் விளங்கி கொண்டு இப்படி பேசுகின்றார். அஃபீக்கும் முஹம்மத், முகமது இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல என்று யாரும் சொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பதில் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. உங்க இடத்தில் அபூபக்கர் இருக்கிறாங்களா? புகார்ல வரக்கூடிய செய்தி, அபூபக்கர் இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல என்று யாரும் உனக்கு பதில் சொல்லல. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. இந்த கட்டத்தில் உமர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே என்று கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க தன்னை அடக்கல. யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே, நீ யார் யார எண்ணி காட்டினாயோ
அவர்கள் எல்லாம் சிம்ம சொப்பனங்களாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் இறக்கவில்லை, உன்னுடைய எதிர்பார்ப்பு பலிக்கவில்லை என்று சொன்னதான் இப்பதான் அபு சுஃபியான் சொல்றார். அதாவது உங்கள பல பேர்கள் இறந்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, அவங்களுடைய உடல்கள் எல்லாம் சிதிலமாக்கப்பட்டு போச்சு. இதை நான் ஒண்ணும் சொல்லல, எல்லாம் நடந்து போச்சு. வல் ஹர்பு சிஜால், அன்றைக்கு நீங்க பதிர்ல வெற்றி பெற்றீங்க, இன்றைக்கு நாங்க வெற்றி பெற்றோம். என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க சொல்றீங்களா சத்தியத்தில் இருந்தா தான் வெற்றி, அது கிடையாது அப்படின்ட்டு போயிட்டார். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. பிஜே, லூஹா, எம்எஸ், அல்தாஃபி, நாசர், ரஹ்மத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தர்க்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஆனா அதான் உண்மை. அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொன்னான். பத்ர்ல என்ன குறிப்பிட்டான்? இதுல வெற்றி கிடைச்சிச்சு. வெற்றி கிடைச்சதன் காரணத்துல மக்காவுல உள்ளவங்க நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாப்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா தெளிவாக குறிப்பிட்டான். இது தெளிவான ஒரு சோதனை. இதுல உங்களுக்கு எதிரான நீங்க இந்த பதில வச்சுதான் வெற்றியா தோல்வியா நிர்ணயிக்க நினைச்சீங்க. இந்த வெற்றி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவா வந்துச்சு. அதனால நீங்க வந்துருங்கன்னு சொன்னா அவர்கள் அத மேற்கோள் காட்டி தான் இப்ப அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல இதெல்லாம் இயற்கையில உள்ளதுதான், இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான், நீங்க சத்தியத்தில் இருக்கிறதுனால தான் வெற்றி அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஆனால் இந்த உஹதுக்கு பிறகு பத்ர் வெற்றி, உஹதுல தோல்வி என்றாலும் பின்னால வெற்றி கிடைச்சு போகும். பின்னால இறுதி வெற்றி பிற்கள் சொன்னார்கள, இறுதி வெற்றி யாருக்குதான்? மக்காவே ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லவா? அப்ப இந்த இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இதுல சில தோல்விகள் வரும் பொழுது நான் இந்த இயக்கத்தில் இருக்க மாட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் ஓடிக்கிற கூடாது. பிரச்சனைகள் இருக்கும். எப்படி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறீங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்ல கலந்து கொள்ள சென்றிருக்கின்றார்கள். பனில் முஸ்தலக் என்ற போரு. அந்த போர்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்துல ஒரு முஹாஜிர் தோழர் அவர் என்ன செய்தார் என்றால், அன்சாரியருடைய பித்தட்டுல ஒரு தட்டு தட்டிட்டார். மனிதர்கள் தானே, அப்படி தட்டின உடனே இது ஒரு பஞ்சாயத்து ஆகி போய் விவகாரமாக ஆகி போய் இரு தரப்பாருமே மோத ஆரம்பிச்சிட்டாங்க. முஹாஜிர்களை வாருங்கள் அப்படின்ட்டாங்க, அன்சாரிகளை நீங்கள் வாருங்கள் என்று இவங்க அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது திருமதியில 3237வது ஹதீஸ். இவங்க இந்த பக்கம் அழைச்சிட்டாங்க, அவங்க அந்த பக்கத்தில் அழைச்சிட்டாங்க. அழைச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னப்பா இது அறியாமை காலத்தினுடைய செயல், முன்தினத்துன் நாட்டம் எடுக்கக்கூடிய ஒரு செயல், இதை போய் நீங்க செய்துட்டு இருக்கீங்க, இதுக்காக 2 பேரும் மோத இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனையை விடுறாங்க. ஆனா இங்க முனாஃபிக்குடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவன், அவன் அப்படியா செய்றாங்க, ஆமா வளர்த்திட்டீங்கல்ல கடா, அது மார்பல தான் பாயும் என்ற கருத்துல சொல்ற.
நீங்க காசு கொடுத்து இவர்களுக்கு ஊரை கொடுத்து நீங்க உறவை கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான அடைக்கலத்தையும் கொடுத்து வச்சிருங்கல்ல, அதனுடைய பலனை அனுபவிங்க என்று இஸ்லாத்திற்கு எதிராக இவர் பேசுகிறார். இப்படி பேசிய உடனே இந்த செய்தியை ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவரு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இப்படி எல்லாம் பேசுகிறார். நாமெல்லாம் மதீனாவுக்கு போன உடனே இந்த அஸ்ஸுகளாகிய நாம், கண்ணியத்திற்குரியவர்களாகிய நாம் இந்த பஞ்ச பராரிகளை அப்படியே சொல்றாங்க, மதீனா விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்று அவர் பேசிக் கொள்கிறார். இந்த செய்தி புகாரில 3518 இப்படி பேசிக் கொள்கின்றார்கள். இப்படி பேசுகிறார் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இப்படி பேசுகிறார் என்று சொன்ன உடனே இந்த நேரத்தில் இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது. இந்த செய்தியை ஸைத் இப்னு அர்கம் சொல்கிறார். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிட்டு, வாங்க, யார? முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வச்சு விசாரணை நடக்குது. நீங்க அப்படி சொன்னீங்களாம் இல்ல? அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் சொல்லவே இல்லை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கோபமாகி ஸைத் இப்னு அர்கம் பார்த்து, நீ போய் சொல்லிட்ட அப்படின்ட்டாங்க. யாரை பார்த்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழரை பார்த்து. நயவஞ்சகங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் சொல்ல கேட்டு யார் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க? ஸைத் இப்னு அர்கம். நடவடிக்கைனா என்ன? நீங்க போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவர் சொல்றார், ஸைத் இப்னு அர்கம், இன்றைய தினத்தில் நான், இது புகாரில 4900, இது புகாரில 4900, இன்றைய தினத்தில் நான் பட்ட வருத்தத்திற்கு அளவே கிடையாது. நொந்துட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரை அவனுக்கு முன்னால வச்சு அந்த கருத்துல அவங்க சொல்றாங்க, இப்படி என்ன பார்த்து பொய்யன் என்று சொல்லிவிட்டார்களே என்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இத மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அல்லாஹ் தஆலா வஹி அருள்றான். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், இந்த முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது, காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இவர்கள் சாட்சியம் சொல்கின்றார்கள். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் இப்பொழுது சான்றளிக்கின்றான், அவன் தெளிவாக குறிப்பிடுகின்றான், இந்த முனாஃபிகீன்கள் தான் பொய்யர்கள். யாருக்கு ஆதரவாக? ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆதரவாக இந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகின்றான். இவங்க தான் சொல்றாங்க, அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க. சொன்ன வசனத்தை எதை ரசூலுல்லாஹ் நம்பலையோ, முனாஃபிக்குகளுடைய சொல்ல கேட்டு தன்னுடைய கூடாரத்தில் உள்ள ஒரு மூமினை பார்த்து கொஞ்சம் கடிந்து விட்டார்களோ, பொய் சொல்லி விட்டா என்று சாடி விட்டார்களோ, அவர்கள் சொன்ன விஷயத்தை அந்த ஸைத் இப்னு அர்கம் சொன்னாங்களே, அந்த செய்தியை பூரா அல்லாஹ் குர்ஆன்ல அறிஞ்சிட்டான். ஹுமுல்லதீன யகூலூன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹ் ஹத்தா யன்ஃபது, இவர்கள் தான் சொன்னார்கள், நீங்கள் இவர்களுக்கு செலவு செய்யாதீர்கள். ஹுமுல்லதீன யகூலூன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது, இவர்கள் மதீனா விட்டு காலியாகிற வரைக்கும் நீங்கள் செலவு செய்யாதீர்கள். ஹுமுல்லதீன யகூலூன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வலாக்கின்னல் முனாஃபிகீன காதிபூன், அல்லாஹ்விடத்தில் தான் பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு இவர்கள் சொல்கின்றார்கள், என்ன குறிப்பிடுகின்றார்கள்? ல யுக்ரிஜன்னல் அஸ்ஸு மின்ஹல் அதல், இதில் உள்ள கண்ணியமிக்கவர்கள் இந்த பஞ்சை பராரிகளை வெளியேற்றுவார்களாக என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படின்னு என்னென்ன விஷயங்களை ஸைத் இப்னு அர்கம் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களோ அதை ரசூலுல்லாஹ் மறுத்தாங்களோ அதை கூட அல்லாஹ் வஹீல சொல்லிட்டான். அதுதான் சூரத்துல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள அத்தியாயமே அதுதான். இதுல ரொம்ப ஒரு பெக்குலியாரிட்டி, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்னவென்றால், இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருக்காரு, அவர் இஸ்லாத்துல நல்ல உறுதியானவர். இவர் மதீனாவுடைய வாசல்ல இருந்துகிட்டு இந்த அப்துல்லாஹ் உள்ளே வருகின்ற அந்த நேரத்தில்
அதாவது யாரு கெட்டவர்கள், யாரு நல்லவர்கள், யாரு பஞ்சைகள் பராரிகள், மரியாதை இழந்தவர்கள், யார் மரியாதைக்குரியவர்கள் என்பது தெளிவாகின்ற வரை தந்தையாகிய உன்னை நான் இந்த மதீனாவிற்குள் விடமாட்டேன், உன்னை வெட்டி விடுவேன். ரசூலுல்லாஹ் தடுத்துதான் அதை நிறுத்துறாங்க. இந்த செய்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இது திருமதியில 3237வது ஹதீஸ். உங்களிடத்தில் இந்த நம்பரை என்னை நான் சொல்லிவிட்டேன். என்ன மகன் தந்தைக்கு எதிராக நிற்கிறார், முனாஃபிக், அவரு நயவஞ்சகரு. இங்கு நாம என்ன பார்க்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அணியில உள்ள ஆளு சரியாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் வராமல் நயவஞ்சகருடைய சொல்ல கேட்டாங்க. அதனால என்ன, இப்படியும் ஒரு சூழ்நிலை வரும். நம்முடைய ஜமாத்துல இருந்துகிட்டு இருப்போம், சுன்னத்துல் ஜமாத்தை கேட்டு நம்முடைய தலைமை நம்மை நீக்கிவிடும். இப்போது என்ன, எப்படி சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள ஒருவன் சொல்லி என்னை நீக்கிறதா? நான் இப்படி அவமானப்பட முடியுமா? நான் இப்படி கேவலப்பட முடியுமா? கூடாது. ஒரு ஏக்கம் தலைமை, அவர்களும் மனிதர்கள் தான். ஏதோ நம்ம மீது தவறாக நடவடிக்கை எடுத்து விட்டார்கள், பொறுத்து கொண்டு சொல்வோம். என்ன ஆகப் போகிறது? என்ன குடிமொழிக்கு போய் விடுகிறது? என்ன இதனால இழந்துட்டோம்? நாம உண்மையிலேயே இப்படி நல்ல முறையில் நாம சரியான முறையில நடந்திருந்து நம் மீது எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ்விடத்தில் கூலி எடுக்கப் போகின்றது. மறுமையை நம்பியவர்கள் தானே. இப்படி நாம இந்த கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, நாம நல்ல செயல்பட்டு இருப்போம், நம்மை பதவியிலிருந்து இறக்குவதற்கு எந்த விதமான நியாயமும் கூட இருந்திருக்காது. அப்படி இறக்கி விட்டால் உடனே மனசுல வருத்தம் இருக்கும். நாம இவ்வளவு பம்பரமாக சுழன்றோம், தேனியை போன்று சுறுசுறுப்பாக செயல்பட்டோம், பல வேலைகளை, சொந்த வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு பணியாற்றி இருந்தோம். அப்படி இருந்தும் நாம் இப்படி தள்ளப்பட்டு விட்டேமே என்று மனசு சங்கடப்படும். நம்மளை ஏன் இவங்க நியாயம் இல்லாம இறக்குனாங்க அப்படின்லாம் மனசு வேதனைப்படும். அது இருக்க வேண்டியதுதான். ஆனால் கொஞ்சம் அப்படி இருந்து விட்டு நம்ம கொஞ்சம் மனசுல அப்படி சங்கடப்படுதா, நாம் மறைக்க முடியாது. அதெல்லாம் அந்த முகம் பாவனையே அது தெரிஞ்சிடும். இருந்தாலும் அதையெல்லாம் ஓரத்தில் தள்ளிவிட்டு சகஜ நிலைக்கு வரணும். அதான் இயல்பு. அதான் ஒரு நல்ல கொள்கைவாதிக்குள்ள அழகு. இதை விட்டுவிட்டு என்னால முடியாது என்று ஒதுங்குவது, நான் பொறுப்புல இருந்தா தான் ஜமாத் பணியை செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் என்று அந்த ஜமாத் பணியை விட்டு சுத்தமாக ஒதுங்கிக் கொள்வது என்பது இருக்கிறது. இதெல்லாம் கொள்கைவாதிக்குள்ள அடையாளம் கிடையாது. அதற்கு தான் இந்த தர்பியா. நாம இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயத்திற்கு இப்போது வருவோம். இது போன்ற நிகழ்வுகளா எல்லா தாயிகளும், எல்லா கொள்கைவாதிகளும், நிர்வாகிகளும் இந்த சம்பவத்தை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது அகமதுலையும் வருது, புகாரியிலும் இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது. அகமதுல 11305வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கின்றது. என்ன சம்பவம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர்க்களத்துல கலந்து கொள்றாங்க. அந்த ஹுனைன் போர்க்களம் இருக்கிறது, அதுல எதிரிகள் அந்த களத்திற்கு, போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்னால் தன்னுடைய மக்களிடத்துல அதனுடைய தளபதி சொல்றாரு, இந்த போர்க்களத்திற்கு நாம் போகின்றோம், போகக்கூடிய இந்த கட்டத்தில் உங்களுடைய வீடுகள்ல ஒரு குருவி குஞ்சு கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்துவிட வேண்டும், ஆண்களும் வந்துவிட வேண்டும், பெண்களும் வந்துவிட வேண்டும். அந்த கூட்டத்திடத்தில், அந்த எதிரிகளிடத்தில் அப்போது இருந்தது கால்நடைகள் அதிகமாக இருந்தன. ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் இவைகள் எல்லாம் அதிகமாக இருந்தன. இவையற்றையெல்லாம் நீங்கள் அப்படியே பற்றி கொண்டு வந்து விட வேண்டியது, எதையுமே அங்க வைத்து விட கூடாது. இந்த செல்வத்தின் காரணமாக தான் நீங்க பின்தங்குவீங்க, ஊர்ல இருப்பீங்க, அதனால அதையும் சேர்த்து நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று உத்தரவு போட்டு விடுகின்றார்கள். அப்படியே வந்து விடுகின்றார்கள். இப்படி வந்த உடனே இந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுகின்றது. இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீர முழக்கம் விடுறாங்க. அனபுனும் அப்துல் முத்தலிப், அனநபியும் லா கதீப், அனபுனும் அப்துல் முத்தலிப், நான் நபி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, நான் அப்துல் முத்தலிப்பினுடைய பேரன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் எல்லாருமே ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு போயிடறாங்க. இப்போது அன்சாரிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அன்சாரிகள் கொஞ்ச நேரத்தில் வந்து நிக்கிறாங்க. அப்படி எல்லோரும் சூழ்ந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை
அந்த ஹுனைன் போர்க்களத்திலே அடைகின்றார்கள். முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து விடுகின்றார்கள். அடைந்து விட்டால் கால்நடைகள் இதுவரைக்கும் எந்த ஒரு போரிலும் இல்லாத அளவிற்கு அதிகமான கால்நடைகள், ஒட்டகங்கள், ஆடுகள் என்று அப்படியே மந்த மந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வெற்றி பொருட்களாக கிடைத்து இருக்கின்றன. இந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த மக்களையும் அழைத்து வந்திருந்தார்கள். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் 100 ஒட்டகம் அதை பூரா அப்படியே தாராளமாக அள்ளி வழங்கி விட்டார்கள். இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள்ல அன்சாரிகள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்களுடைய அந்த வீர வரலாறு நமக்கு எல்லாமே தெரிந்தது. அந்த அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து அழைத்து விட்டு வரும் பொழுது அவர்களை அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு என்று சொல்லி அழைத்து விட்டு வந்தார்கள். அப்படி அழைத்து வந்த அந்த அன்சாரி தோழர்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரை எல்லா சோதனை காலகட்டங்களிலையும் நின்று பாதுகாத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அன்சாரி தோழர்கள் இந்த போர்க்களத்தில் வருத்தம் அடைகின்றார்கள். வருத்தம் அடைந்தாலும் அவர்கள் வருத்தம் அடைவதில் நியாயமும் இருக்கிறது. ஏன் தெரியுமா? உஹது போர்க்களத்தில் ஒரு சம்பவம், இது நான் எல்லா இடத்திலும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சம்பவம். ஏனென்றால் சிறுபெரும்புதூர்ல ராஜீவ் காந்தி வந்த சந்தர்ப்பத்தில் அவரோடு சேர்ந்து கொல்லப்பட்ட ஆட்கள் என்று யார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி சாகவில்லை, மூப்பனார் சாகவில்லை. செத்தது யார் என்று பார்க்கின்ற பொழுது, இறந்தவர் யார் என்று பார்த்தால் அன்றைய தினத்தில் காஞ்சிபுரத்தில் அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்தில் சூப்பரண்டாக இருந்த இக்பால் என்பவர் அதிலே பலியாகின்றார். இந்த LTTE சார்ந்த இந்த கொடுமையாளர்கள் தான் தனு என்ற அந்த பெண் மூலமாக, லைவ் பாம் மூலமாக ராஜீவ் காந்தியை வெடித்து சின்னாபின்னமாக ஆக்கினார்கள். பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற, அதாவது தலைவர் இறந்திருக்கின்றார், சுற்றி உள்ளது பூரா இறந்தவர்கள் என்று பார்த்தால் அதிகார வர்க்கத்தை தான் பார்க்க முடிகின்றது தவிர தொண்டர் வர்க்கத்தை நான் பார்க்க முடியவில்லை. 1-2 தொண்டர்களும் இறந்திருக்கலாம், கொல்லப்பட்டிருக்கலாம். இங்கு பாருங்கள், உஹது போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சூழ்ந்து நிற்கக்கூடிய நபி தோழர்கள், ஒரு சோதனையான ஒரு கட்டம் ஏற்பட்டு விட்டது. அது விரிவாக விவரிக்க வேண்டிய விஷயம். அந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் யருத்துஹும் அன்னி ஃபஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah. இது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். எனக்கு இப்போது யார் இந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு வழங்குகின்றார்களோ அவரும் நானும் சுவனத்தில் ஒன்றாக இருப்போம், அவர் சுவனத்தில் எனக்கு நண்பர் அப்படிங்கிறான். உடனே 9 பேர்களுடைய குழு நிற்குது. அதுல சரம் மாதிரியாக அப்படியே அன்சாரிகள் சாடுறாங்க. ஒரு நபி தோழர் வர்றாரு, அன்சாரி வீர போராட்டம் செய்கின்றார், கொல்லப்பட்டு விடுகின்றார். அடுத்து ஒருவர் வருகிறார், அடுத்து ஒருவர் வருகிறார், அடுத்து ஒருவர் வருகிறார். மொத்தம் 7 பேர்கள் அந்த இடத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உயிரை மாய்த்து விடுகின்றார்கள் அன்சாரிகள். எஞ்சி இருப்பது முஹாஜிர்கள் மட்டும்தான். அந்த கட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மா அன்சப்னா ஸஹாபனா, இந்த அன்சாரி தோழர்களுக்கு சமமாக நான் போரிடவில்லை. முஹாஜிர்களாகிய நாம் இந்த அன்சாரிகளுக்கு சமமாக போரிடவில்லை. இப்படி அன்சாரிகள் எனக்காக வேண்டி உயிர் துறந்து விட்டார்கள், எனக்காக வேண்டி உயிரை அர்ப்பணித்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமிதம் கொள்ள சொல்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த அன்சாரி தோழர்கள் தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வருத்தம் அடைகின்றார்கள். அவங்க சொல்றாங்க, ஒரு வார்த்தையை, தெளிவான வார்த்தையை வந்து விடுகின்றது. யக்ஃபிருல்லாஹு லிரசூலில்லாஹ், பெரிய வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் மன்னிக்கட்டும். என்ன சொல்றாங்க தெரியுமா? இதோ இந்த இந்த காபிர்களுடைய அவர்களுடைய மேனிகளை பதம் பார்த்த எங்களுடைய வாள்களிலிருந்து விழக்கூடிய அந்த சொட்டு ரத்தம் கூட காய்ந்து விடவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோ இந்த போரில் கிடைத்த பொருளாதாரத்தையும் எல்லாவற்றையுமே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தார்களே அந்த மக்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தீயாக போய் கிடைச்ச உடனே அன்சாரிகளை அவர்களை இந்த அவையில் கூட்டுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அந்த அவையில கூட்டப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் இந்த செய்தியை அன்சாரிகளுடைய தலைவர் சாது பின் உபாதா தான் வந்து சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நானும் இந்த அன்சாரிகள் தானே, அவர்களுக்கு மாற்றமான கருத்தை நான் எப்படி கொள்ள முடியும் என்று அவரும் சொல்லி விடுகின்றார். சரி கூட்டுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அவைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். முஹாஜிர்களுள்ள சில விஐபிகள் எல்லாம் வர பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை பார்த்து, என்ன என் மீது ஏதோ வருத்தப்பட்டிருக்கலாமே, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என் மீது ஏதோ வருத்தப்பட்டிருக்கலாமே, கோபம் கொண்டிருக்கலாமே, என்ன என்று கேட்கின்றார்கள். உடனே மூத்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ல உள்ள இளைஞர்கள் தான் ஏதோ வருத்தப்பட்டார்களே தவிர பெரியவர்கள் நாங்கள் யாருமே வருத்தப்படவில்லை என்று அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எந்த விதமான கோபத்தையும் சம்பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களும் சொல்லிவிடுகின்றார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட பேசுற பேச்சியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, யா மாஷரல் அன்சார், அன்சாரிய சமூகமே, உங்களிடத்தில் இருந்து சில விமர்சனம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது. நீங்கள் கோபம் அடைந்திருக்கின்றீர்கள் என்ற கருத்தும் என்னிடத்தில் பதிவானது. அலமாத்திக்கும் புல்லாலன், நீங்கள் வழிகேட்டில் இருக்கும் போது நான் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தேனே, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? வறுமையில் இருந்தீர்களே, நான் வந்த பிறகு அல்லாஹ் உங்களுக்கு வளத்தை தரவில்லையா? நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்களே, நான் வந்த பிறகு அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தவில்லையா என்று சொல்லிவிட்டு உடனே அன்சாரி தோழர்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அமன்னு வ அஃதல், அல்லாஹும் அவனுடைய தூதரும் உபகாரத்திற்குரியவர்கள், பரோபகாரத்திற்குரியவர்கள், பேரன்பிற்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்சாரிகளே நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்களா, என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லவ் ஷீத்தும், நீங்கள் விரும்பினால், குல்தும் நீங்கள் சொல்லலாம், ல சதக்தும் நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள், ஒ சித்தித்தும் நீங்கள் உண்மைப்படுத்தப்படுவீர்கள். அதாவது நீங்க ரசூலுல்லாஹ் பின்னால சில வாதங்களை சொல்றாங்க, அத நான் சொன்னேன் என்றால் அதை நீங்க அப்படியே சொல்றதுக்கு தகுதி உங்கள்கிட்ட இருக்கு. என்ன சொல்றாங்க, எங்களை பார்த்து நீங்க சொல்லலாம், அத்தைத்தனா முகத்தவன், பொய்ப்படுத்தப்பட்டு நீங்கள் என்னிடத்தில் வந்தீர்கள். மக்காவில உங்களை மதிக்கிறதுக்கு நாதி இல்லாமல் என்னிடத்தில் வந்தீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஃபஸத்தக்னாக, உங்களை நாங்கள் மெய்ப்படுத்தினோம். ஓ மஹ்தூலன் ஃபனஸர்னாக, துரோகம் இழைக்கப்பட்டு வந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். ஓ தரீதன் ஃபஆவைனாக, வீசி எறியப்பட்டீர்கள், உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம். நீங்கள் வறுமையில் வந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. ஒரு தலைவர் எப்படி அப்படியே போட்டு உடைச்சு பேசுறாங்க. அதற்கு அடுத்து சொல்றாங்க, அவஜத்தும் ஃபி அன்ஃபுசிக்கும் யா மாஷரல் அன்சார், அன்சாரிய சமூகமே, ஃபீ லுஆஅத்தின் மினத் துன்யா, உலகத்தில் உள்ள ஒரு அற்ப பொருளிலா என் மீது நீங்கள் கோபப்பட்டு விட்டீர்கள். யாரோ இஸ்லாத்திற்கு புதிதாக வந்த மக்கள், அவர்களுக்கு கொஞ்சம் அள்ளி கொடுத்து விட்டேன், அப்படி கொடுத்தது உங்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விட்டதா? உங்களுக்கு ஏன் நான் தரவில்லை தெரியுமா? உங்களுடைய இஸ்லாத்தை உங்கள் மீது நான் சாட்டி விட்டேன். நீங்கள் ஈமானில் உள்ளவர்கள், கொள்கையில் உள்ளவர்கள், இது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நான் நம்பியிருந்தேன். அது உங்களிடத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது என்றால் அது நான் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்பது போன்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இப்போது சொல்றாங்க, அஃபலா தரவுன யா மாஷரல் அன்சார், அன்சாரிய சமூகமே, மக்கள் எல்லோரும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வீட்டுக்கு கொண்டுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு எண்ணெய் நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள். அடுத்து சொல்றாங்க, இது இந்த இன்றைக்கு இந்த தலைவர் ஒரு ஆள், முதலமைச்சர் ஒரு ஆள் இருக்கிற அந்த மாதிரி சொல்றதா நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது தேர்தல்ல இடம் இல்லை என்றாலும்
உங்களுக்கு நான் சீட்டு தருவதிலே இடமில்லை என்றாலும் போட்டியிடுவதற்கு நான் சீட்டு தரவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னுடைய இதயத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை கிடையாது. இங்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லோரும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கொண்டு செல்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு செல்கின்றீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? சுவனத்தில் நீங்கள் என்னோடு ஒன்றாக இருக்க போகின்றீர்கள். இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மதுனுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஹிஜ்ரத்தின் ஒன்று மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகள் தான். மக்கள் எல்லோருமே மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு பாதையில் சென்று அன்சாரிகள் இன்னொரு மலை அடிவாரத்தில் உள்ள பாதையில் செல்வார்கள் என்றால் நான் அந்த பாதையில் தான் செல்வேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அர்ஹமில் அன்சார், இந்த அன்சாரிகளுக்கு நீ அருள் புரி. அல்லாஹும்ம அர்ஹம் அப்னால் அன்சார், அன்சாரியுடைய பிள்ளைகளுக்கு நீ அருள் செய். அல்லாஹும்ம அர்ஹம் அப்னாஇல் அன்சார், அன்சாரிகளுடைய பேர பிள்ளைகளுக்கு நீ அருள் செய் என்று இப்படி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்ச உடனே அப்படியே அன்சாரிகள் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடைய தாடிகள் எல்லாம் நனைந்து விடுகின்றன. இதுதாங்க கொஞ்சம் இந்த பொருளாதாரம் அவங்களுடைய உள்ளத்துல வந்துச்சு. இது அவர்களை என்ன கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. போயிட்டாங்களா சொல்றவங்களுக்கு, அதாவது ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது முஸ்லிம்கள்ல 2 அணியினர்கள் ஏற்பட்டு உடையக்கூடிய ஒரு தருவாய் இது. இந்த கட்டத்துல இந்த அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு போதும் என்று சொல்லி போனாங்களே, இப்ப மட்டும் போகல, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த உடனே ஒரு பிரச்சனை வருது. வந்த உடனே அந்த சந்தர்ப்பத்தில் அன்சாரிகளும் போட்டிக்கு நிக்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை தூக்கி போட்ட உடனே இரண்டாக பிரிய இருந்த அந்த சமுதாயம் அப்போதும் அல் அய்மத்து மின் குரைஷ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தோழர்கள் அபூபக்கர், உமர், இவங்க எல்லாம் குறைஷி இனத்தில் உள்ளவர்கள். ஆரம்பத்தில் அவங்க இஸ்லாத்திற்கு முதல்ல வந்தாங்களே, குலா அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அதை பார்த்தீர்கள் என்றால் குறைஷிகள் இந்த முன் வந்திருக்கிறாங்க. இப்படி யார் சத்தியத்தில் முன் வந்தார்களோ அந்த மக்கள் ஆரம்பத்தில் வந்தாங்களா அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு என்று ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்ன உடனே அப்படியே சரணாகதி அடைந்து யாரும் மறுமொழி சொல்லலையே. அகதிகளாக இருந்தவர்கள், வாழ்க்கையை கொடுத்தவர்கள், பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள், பெண்களை கொடுத்தவர்கள், குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள், தங்களை அழித்தவர்கள், அத்தனை பேர்களும் உங்களை வாழ வச்சது நாங்கயா, ஆளப்போவது நாங்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஆட்சியுரிமைக்கு அவர்கள் உரிமை கொண்டாடி இருக்கலாம். கொண்டாடவில்லை. அவர்களை ஒன்றுபடுத்தியது எது? அல்லாஹ்வுடைய இந்த ஏன் ரசூலுல்லாஹ் அப்போதே இந்த பிரச்சனை வரும்போதே ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இதை சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். சொல்றாங்க, எனக்கு பின்னால் சில முன்னுரிமை வழங்கப்படும், அதுல நீங்க கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுவீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஸ்பிரு ஹத்தா தல்கௌனி ஃபில் ஹவுதுல் கௌதரை, என்னை நீங்கள் சந்திக்கின்ற வரை பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லின் காரணத்தினால மறுமையில அல்லாஹ்வுடைய தூதரை ஹவுதுல நம்ம சந்திச்சுக்கிறோம். இந்த உலகத்துல உள்ள இந்த பதவியில போட்டியில, அந்த பதவி போட்டி எவ்வளவு பெரியது, ஜனாதிபதி போஸ்ட், அதையே விட்டு கொடுத்து அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரியத்தை வெளிப்படுத்தி குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், சும்மஸ்தகிம், பிறகு அதில் உறுதியாக நில்லுங்கள் என்று சொன்னதற்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக என்றென்றும் பிரகாசிக்கக்கூடிய ஜோதியாக நின்று விளங்கினார்களே. அதே போன்று இந்த கொள்கையிலே நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஏன் தெரியுமா? இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளரக்கூடிய இந்த கொள்கை இன்ஷா அல்லாஹ் நாமும் கொள்கையிலையும் அதே போன்று ஒழுக்கத்திலையும் சரியான முறையில் செல்வோம் என்றால் உணர்ச்சிக்கு அடிமையாக கூடாது. ஏதோ ஒரு முக்கியமான செய்திகளை சொன்ன உடனே நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன உடனே அந்த மாதிரியான ஆட்கள் தான் அரசியலுக்கு, அதாவது நம்முடைய இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு தகுதியான ஆட்கள் என்பது போன்ற இந்த மாயை, இது போன்ற எண்ணத்தை எல்லாம் விட்டு ஒழுக்கம் என்பது இந்த இயக்கத்தினுடைய முதுகெலும்பு, உயிர் மூச்சு என்ற அடிப்படையில நாம செயல்பட வேண்டும். நம்முடைய ஜமாத்திற்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு விவகாரங்கள், சிறு சிறு மாற்றங்கள், இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்துல மாற்றம் கொண்டு வந்து இந்த கொள்கையை விட்டே தடம் புரண்டு செல்லக்கூடிய நிலையில நாம் ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை அந்த உறுதியான கொள்கையில் கொண்டு செல்ல வேண்டும். இந்த கொள்கையிலேயே நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு
நமக்கு வாய்ப்பளிப்பானாக. ரப்பனா தவஃபனா முஸ்லிமின் என்று துஆ வருகின்றது. அந்த துஆவையும் நாம் செய்து கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah